ஓ மகா கணபதியை போற்றி, ஓ முருகா குமரா குகா போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். சென்ற பல பதிவுகளில் நம்ம அம்பாவோட பாடலை பார்த்து வந்திருந்தோம். இனி வர பதிவுகளில் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற முருகனோட அறுவடை வீட்டிலிருந்து ஒரு வடை வீட்டுக்கு ஒரு பாடல் விதமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற 12வது பாடல் கச்சியப்ப சிவாச்சாரியர் கொடுத்த பாடல், முருகனுடைய பிறப்பின் ரகசியம், கந்தபுராணத்தில் இருக்கிற பாடல். அதை பார்க்கலாம். யார் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார்? குமரக்கோட்டம் காஞ்சிபுரத்தில் இருக்கு. அந்த கோவில்ல வேலை பார்த்திருந்தவர். அவரோட கனவுல போய் முருகன் கந்தபுராணத்தை தமிழ்ல எழுத சொல்றார். அது மட்டும் இல்லாம அதுக்கு முதல் அடி எடுத்து கொடுக்கிறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் அப்படின்ற வார்த்தையை எடுத்து கொடுத்து, வரியை எடுத்து கொடுத்து, மறுநாள்ல இருந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் குமரக்கோட்டத்துல கந்தபுராண பாடல்களை எழுதுறார். ஒவ்வொரு நாளும் எழுதிட்டு முருகப்பெருமானோட திருவடியில வைத்திருவார். மறுநாள் காலைல பார்க்கும்போது அதுல எதனா பிழைகள் இருந்தா அந்த பிழைகள் திருத்தப்பட்டிருக்கும். அப்படியா உருவாச்சு கந்தபுராணம். கந்தபுராணம் உருவானதுக்கு அப்புறமா அதை அரங்கேற்றம் பண்ணணும். அரங்கேற்றம் பண்ணும்போது அவர் முதல்ல இந்த வரியை படிக்கிறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துலான்னு சொல்லி அந்த காலத்தில் இருக்கிற புலவர்களும் ஞானிகளும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கறாங்க. இவர் அது சொல்றார், திகழ் தசக்கர அப்படின்னு சொல்றார். அது அந்த மாதிரி பிரிச்சு பார்க்கறதுக்கு தொல்காப்பியம் உள்பட இலக்கணங்கள்ல அதுக்கு விதிமுறை இல்லை. ஆகையினால நாங்க ஒத்துக்க முடியாது. ஒன்னு இதுக்கு நீங்க இலக்கணம் கொடுங்க, இல்ல நீங்க சொல்றீங்களா முருகன் சொல்றான்னு சொல்லிட்டு முருகனை வந்து சொல்லுங்க அப்படின்றார். அவரு அந்த கலக்கத்திலேயே போயிட்டு படுத்துக்கிறார். அன்னைக்கும் இரவு கனவுல வரார் முருகப்பெருமான். கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு புலவர் வந்து இந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பான்னு சொல்றார். ஒரு மறுநாள் ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அப்படி ஆரம்பிக்கும் போது முருகனே வந்திருக்கார். ஒரு புலவர் வடிவில் வந்து வீர சோழியம் அப்படின்ற நூல்ல இதுக்கு இந்த விதிமுறை இருக்கு அப்படின்றத காண்பிக்கிறார். ஆகையினால கந்தபுராணம் உருவாயிற்று, அரங்கேற்றம் முடிஞ்சது. கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கந்தபுராணம் தமிழை எழுதுறதுக்கு முதலில் எடுத்து கொடுத்தவர் முருகன். அவர் அன்றாட எழுத அந்த பிழைகளை திருத்தி கொடுத்தவர் முருகன். இந்த புலவர்களுடைய சந்தேகத்தை நீக்கியவர் முருகன். அப்படின்னா அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் எவ்வளவு உயர்ந்தவர், முருகனுடைய எந்த அளவுக்கு அவர் அருள் பெற்றவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியாப்பட்ட கச்சியப்ப சிவாச்சாரியார் அதே கந்தபுராணத்தில் கூறிய பாடல் தான் இந்த பாடல். பாடலை பாடுற கேளுங்க. அருவும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முதல் 2 லைன்ல என்ன கொடுத்திருக்குன்னு கவனிக்கணும். அருவமும் உருவமும் ஆகி, உருவம் இருக்கிற நிலை, உருவம் இல்லாத நிலை. அனாதியாய், அந்த உருவத்துக்கும் மூல காரணமே இல்லை. இப்ப நமக்கெல்லாம் மூல காரணம் இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா. அந்த மாதிரி ஒரு மூல காரணம் இல்லாத நிலை தான் அனாதியாய். பலவாய், மரம் செடி கொடி, உயிர் உள்ளது உயிர் இல்லாதது, மனுஷன், அந்த மாதிரி எல்லா உயிரினங்களையும் இருக்காரு அவர். பலவாய், அதே அப்படியாப்பட்டவர் ஒன்றாய் ஒரே பொருளாவும் இருக்கார். பரபிரம்மமாய் இருக்கார். அவரு ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி. ஜோதி பிழம்பா இருந்தார். அவர் எப்ப ஜோதி பிழம்பா இருந்தாரு? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலையில பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் யார் பெரியவன் சொல்லி வாதாடி இருக்கும் போது அதை தடுத்து நிறுத்துறதுக்காக சிவபெருமான் அவங்க 2 பேருக்கு முன் இடையில ஜோதி சொரூபத்தில் நெடிந்து நின்றார். பெரும் யார் அடிய முடிய கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்றார். யாராலையும் பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆகையினால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க யார் பெரியவங்கன்னு சொல்லி. அப்படி நின்ற ஜோதி, ஜோதியா என்ற பிழம்பு, ஜோதி பிழம்பு நமக்காக உலகம் உய்ய, உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வினைகளை வேறெடுத்து அவர்களை கரையேற்ற உலகம் உய்ய கருணையே வடிவான முகங்கள், கருணைகூர் முகங்கள் 6, கருணையே முகமே கருணை, அப்படியாப்பட்ட 6 முகங்களை வைத்துண்டு, கரங்கள் 12 வைத்துண்டு நமக்கரை தேற்ற உலகத்தில் வந்து உதித்தார். சிவபெருமானாகிய பரபிரம்மம் ஏற்கனவே இருக்கார். ஆகையினால் அவர் பிறக்கல, வந்து உதித்தார். ஏற்கனவே இருக்கிற பரபிரம்மம் உதித்தது. யாருக்காக உதித்தது? இந்த உலகத்தை கடை தேற்ற, நம்மளை கடை தேற்ற பரபிரம்மமாகிய பரசிவன் எளிதான முறையில் நம்மளெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம எளிதான முறையில் அவரை அடையிறதுக்காக, நம்மளுடைய பிரச்சனை நம்ம கூடவே இருந்து
தீர்க்கறதுக்காக முருகனா வந்து உதித்து நமக்கு அருள்பாலித்தார். சோ இதுல நம்ம என்ன தெரியுது? முருகன் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல, முருகனே சிவன், சிவனே முருகன். இதுதான் முருகனுடைய பிறப்பின் ரகசியம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் பாடல பாடுறேன், கேளுங்க. அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. ஓம் சரவணபவ. ஓம் முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஆறுமுகச் சிவனே போற்றி போற்றி போற்றி.